வணக்கம். மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனம். இந்த நூற்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தனிமெய்யை சொல்லும் பொழுது எந்த முறையில் சொல்லணும் அப்படின்னா, அகரத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும். அதாவது அகரம் சேர்ந்த ஒரு உயிர்மெய்யாக உச்சரிக்கணும் தனிமையை சொல்லும் பொழுது. அந்த அடிப்படையில தான் இங்க நூற்பாக்கள் அனைத்திலும் இவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இது ஒரு வழக்காறு. அதை தான் அவர் இங்க பதிவு செய்யறாரு. இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? டரலல என்னும் புள்ளி முன்னர் கசப்பென்னும் மூ எழுத்துறை அந்த நூற்பழந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ட ர ல ல இந்த 4 எழுத்துக்களை உண்மையிலே எப்படி சொல்லி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்டு இரு இல்லு இல் இப்படிதான் உச்சரிச்சு இருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம டரலல வெண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இது எல்லாத்தோடையும் அகரம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வழக்காறு என்பதை இவர் பதிவு செய்யறாரு. இது ஆக்சுவலா நீங்க முதல் நூற்பாவிலே இந்த வினா வந்திருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, அகர முதல் நகர இருவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நகர இருவாய் அப்படின்னு சொல்லும்போது இன் இறுதியாக அப்படின்னு வரணும். ஆனா அது மாதிரி சொல்லாம நகர இருவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ஒரு மரபு. அந்த மரபை அவர் இங்க பதிவு செய்யறார். தனிமையை சொல்லும் பொழுது அகரத்தோடு சேர்த்து சொல்லுகின்ற அந்த மரபை இந்த நூற்பாவில பதிவு செய்கிறார். நன்றி, வணக்கம்.